ஃபஸ்ட்டு வந்து மேண்டேட்ரி கோலம் போடுறது தான். இப்போ பொங்கலுக்கு வாங்கின கலரெல்லாம் மீதி இருக்கிறதுனால டெய்லி முடிஞ்ச அளவுக்கு கலர் கொஞ்சம் போட்டுறது. அது பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வைக்க வேண்டியது தான் நெக்ஸ்ட் வேலை. நான் அடுப்பு பற்ற வைக்கும் போது டெய்லி இந்த மாதிரி ரொம்ப வெடிஞ்சிருது. லைக் அந்த பனியெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி டைம் ஆயிடுது. நான் எழுறதே லேட்டுங்கிறதுனால தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக எழலாம் தான் நினைக்கிறேன். பனியெல்லாம் பெய்யும் போது நல்லா அப்படியே அந்த சில் கிளைமேட்டுக்கு தூங்கணும் அப்படின்னு தான் இருக்கே. ஏதாவது ஒரு கம்பல்ஷன் இருந்தால் கூட எழுவமாக இருக்கும். இப்போ இப்படி ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நான் கரெக்டாக எழுந்துருவேன். பனி இருக்கும் போதே நான் ஸ்கூல் ரீச் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கும்போது டியூஷன் போகிறவங்களும் அப்படி தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பல்ஷன் இருந்தால் இப்போ கூட மேபி எழுந்திருப்பனா இருக்கும். இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா தூங்கிக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் லேட்டாக தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். அப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதா கொஞ்சம் சாரி இன்றைக்கி என்ன ரொம்ப உலருது, பிக் டாஸ்காக இருக்கும். அதெல்லாம் பற்ற வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி பருப்பு போட்டுட்டு அது வேகிறதுக்குள்ளே நம்ம மற்றதெல்லாம் சைட் பை சைட் பண்ணிடலாம். பருப்பு தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது வெந்துட்டு இருக்கும் போதே காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து அப்புறம் சட்னியும் செய்கிற மாதிரி இருந்தது, கலக்கொட்டை சட்னியும். சரின்னு சொல்லி அதுவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி கலக்கொட்டையும் சைட் பை சைடு உரிச்சிட்டு இருந்தேன். அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் உரிச்சியே முடிச்சிடலாம். ஏன்னா இது உரிக்கிறதுக்கு லேட் ஆகும். 1/2 hour அப்படி ஆகும். நம்ம அடுப்பு எரியறதை பொறுத்து பருப்பு பொறுத்து வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் உரிச்சு இதெல்லாம் ரெடியே பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டேன். அது வெந்துட்டு இருந்தது. அப்புறம் பாலும் ஒரு பக்கம் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ஒரு ரெடியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பண்ணி முடிக்கும் போது தான் பருப்பே வெந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்லோவாக வேகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சும் சேர்த்தே பண்ணிட்டேன். நான் சாதம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் பண்ணிட்டேன். இந்த பாத்திரம் தான் சொன்னல ஒரு கொஞ்சம் பாத்திரம் தான் வச்சுருக்கோமே, அதுலேயே தான் நாங்கள் மறுபடியும் சாதம் பண்ணிவிட்டு அப்படியே சாம்பார் நெக்ஸ்ட் பாத்திரத்தில். அப்புறம் இன்னும் 2-3 பாத்திரம் இருக்குல்ல, அதில் அப்படியே பொரியல் ரசம் அந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கிறது அடுப்பில் வச்சுக்கிறது. இது இல்லாத மற்ற பாத்திரத்துக்கு தண்ணி காய வைக்கிறதுக்கு பால் காய வைக்கிறதுக்கெல்லாம் வேறு பாத்திரம் மண் பாத்திரம் இல்லாமல் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுவோம் என்னன்னு தெரியல. இதுதான் குட்டி பாத்திரம், இதில் தான் பொரியல் ரசம் அதெல்லாம் வைக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.